அவர் சந்நிதியில துதி. துன்பம் வருமா துதி, கண்ணீர் வருதா துதி, முறுமுறுக்காத. வேதனை வருதா துதி, கடன் பாரமா துதி, மன அழுத்தமா விசுவாசத்தோடு துதி, கண்ணீரா நிந்தனையா துதி, தனிமையான வாழ்க்கையா துதி. தேவ சந்நிதியில வந்து அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் அல்லவா? அந்த இயேசு உன்னோடு கூட பயணம் செய்வார். அதனால அவர் சந்நிதியில வாங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும் எல்லா இடத்திலும் அவர் கடந்து வருவார். எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினால் ஒரே மனதோடு கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் கடந்து வருவேன் என்று சொன்ன தேவன். உன்னுடைய கஷ்டங்கள் வரும்போது, பாரங்கள் வரும்போது அதை நினைச்சு நினைச்சு நீ குழம்பாத, கவலைப்படாத. துதிக்க ஆரம்பி, உன் கஷ்டங்கள் ஓடி போகும். இயேசுவே துதிக்க ஆரம்பிக்கிறேன், என் கஷ்டம் பாரங்கள் எல்லாம் உமக்கு தேவை, மாற்றி போடுங்கன்னு சொல்லி துதிக்க ஆரம்பி. எல்லா வேதனைகளும் மாறி போகும். ஏனென்றால் உலகத்தை ஜெயித்தவர், கல்லறையை பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த கல்லறையை புரட்டி போட்டு விட்டு வெளியில வந்தார். அதே போல உன்னுடைய சிறைச்சாலை வாழ்க்கையும் நீ விசுவாசத்தோடு துதிக்கும் பொழுது மாற்றி போட்டு உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பார். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.